السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليست التوبة للذين يعملون سيئات حتى إذا حضر أحدكم الموت. صدق الله العلي العظيم. أن رسول الله صلى الله عليه وسلم قال: إنه ليغناه على قلبه وإني لأستغفر الله في اليوم 100 أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் தௌபா என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்லோன் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது அழகான முறையிலே சொல்லி காட்டுவான்: நான் மன்னிப்பதில் தாராளமானவன், நான் அருளாளன், நான் கிருபையாளன் என்று அல்லாஹ் திருமறையிலே கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு நோய், ஏதோ ஒரு முசிபத்து வந்துவிட்டால் ஆனால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தினால தான் நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் யார் அதிகமாக தௌபா செய்கிறார்களோ, தௌபா என்றாலே பாவ மன்னிப்பு தான். அந்த பாவ மன்னிப்பை யார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விடத்தில் யார் சரண்டர் ஆகி பாவ மன்னிப்பு யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இப்படி சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லா நபிமார்களும், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி போன்ற பெரும்பொரு நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கிக் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட ஒரு சஹாபி வராங்க. அவங்க யார் என்றால் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். நீனா
நம்ம கேட்போம், நீ நான் தப்பு செஞ்சிருக்க அப்படின்னு. அதே மாதிரி நபி அவர்கள் கேட்டார்கள். மறுபடியும் இந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தண்டனை நீங்கள் விரைவாக எனக்கு வழங்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. போப்பா, உனக்கு என்ன பைத்தியமா, போ அப்படின்னு சத்தம் போட்டு அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமானவர்கள். அப்போ மறுபடியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் பார்க்காவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு ஆட்டம் பிடித்து விட்டது. நாம் செய்யக்கூடிய தவறுகளை, நாம் செய்யக்கூடிய பாவங்களை மனிதர்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள். நாம் தெரியாம எத்தனையோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம், தெரியாமலும் தெரிந்தும் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் பார்க்காவிட்டால் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கி விட்டார்கள். உடனே அந்த சஹாபிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. பெருநாள் தொழுகைக்கூடிய இடம், பெருநாள் எங்க தொழுவார்களோ மிகப்பெரிய ஒரு திடல், அந்த திடல்ல வைத்து அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபியை தூக்கி வைத்து அழுதார்கள். நீ தவறு செய்தாயோ என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீரல்லவா, அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று, அதனால் உனக்கு தண்டனைகள் நிறைவேறியது. இருந்தாலும் நீ பரிசுத்தமானவன், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். நாம் எப்போது தன்னுடைய தவறை நாம் உணர்ந்து விட்டால் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே போன்று அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்தார்கள், அதுக்குள்ள தண்டனையை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் பரிசுத்தமான மனிதர், சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஜனாசா தொழுக வைத்து அந்த சஹாபிக்கு நிறைய துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருடைய தவறை மனிதர்கள் பார்க்கவில்லை, நீ பார்த்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அவர் தவறு செய்யவில்லை என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்குவாயாக, நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கையை விசாலமாக்கி தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகமாக துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய துஆவை கொண்டு நம்முடைய தௌபாவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முன்வைக்க வேண்டும். அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தை நீ மன்னித்து விடு. அல்லாஹ்ட்ட அதிகமாக நான் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே கடந்து அழுது கொண்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு அழுகை என்றால், நாம் செய்யக்கூடிய சஜிதாவுடைய இடம், நம்முடைய நெற்றி எந்த இடத்தில் வைப்போமோ அந்த இடம் வரைக்கும் ஈரமாக இருக்கிறது. தாடிகள் நனைந்து கண்ணீர், அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிகிறது. இதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எப்படி அழுது நான் பார்த்ததில்லை. அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் நபி அவர்கள். அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்கள் அழுது நான் பார்த்ததில்லை, இந்த அளவுக்கு நான் அழுது நான் உங்களை பார்த்ததில்லை யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் அவர்கள் கேட்கும் போது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நஃபிலான ஒரு தொழுகையை 2 ரக்காயத் தொழுது தன்னுடைய தலையை சஜிதாவில் வைத்துக் கொண்டு தன்னுடைய பாவமன்னிப்புக்காக வேண்டி யார் துஆ செய்கிறார்களோ,
சஜிதாவிலே கடந்து கண்ணீரோடு, கண்ணீர் வராவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நடித்தாவது தன்னுடைய பாவ மன்னிப்பு யார் அதிகமாக தேடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாவடைய மன்னிப்பை விரைவாக அல்லாஹ் வழங்கி அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவிலே கடந்துதான் தொழுகையோட நேரத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவத்தினால் அதிகரித்து விட்டேன், நான் பாவம் நிறைய செஞ்சிட்டேன், நான் என்ன செய்யணும், அதுக்கு வழி என்ன அப்படின்னு இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதே, அல்லாஹ் மன்னிப்பதில் தாராளமானவன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது யா அல்லாஹ் என்று கேட்பதை விட யா கஃபூர், யா ரஹீம், யா ஹய்யூ யா கய்யூம் என்ற வார்த்தையை சொல்லி நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடு, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை விரைவாக உன்னை மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிக்கு சொன்னார்கள். ஒரு வயசான ஒரு சஹாபி, நபி தோழர், ஒரு காட்டரபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய உடம்பெல்லாம் தோள்களெல்லாம் தொங்கிவிட்டது, தன்னுடைய புருவத்தில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் அவருடைய கண்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டு தோல் தொங்குது, தோல்லாம் சுருங்கிருச்சு. அந்த சஹாபி கிட்டத்தட்ட ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கும், ஹதீஸ்ல வருது. தட்டு தடுமாறி கம்ப ஊண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வராங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு இந்த சஹாபி வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை இல்லாத பாவம் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுக்கு இணை இல்லாத பாவங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வயசான அந்த காலத்திலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னை பார்ப்பதற்கு வந்தார் அல்லவா, அப்போது அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். திருமுகத்தை பார்ப்பதற்காக வந்தவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான். மறுபடியும் சொல்றாங்க அனஸை, இவருடைய பாவத்தை மக்களுக்கு பங்கீடு கொடுத்தாலும் போதுமான அளவுக்கு இருக்காது அப்படின்னாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற ஒரு சுப செய்தி அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் பாவத்தையும் நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு நாம் தேட வேண்டும். யார் அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவ மன்னிப்பை யார் அதிகமாக தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாதி என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும் போது அல்லாஹ் வந்து கஅபாவுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் வந்து கஅபாவுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கான். யார் தன்னுடைய தவறை நினைத்து ஒரு நேரத்தில் இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சிருக்கோம், அந்த தவறை நினைச்சு அவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிச்சிருவான். எந்த அளவுக்கு என்றால் நீங்க பாவங்கள் மறுபடியும் செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த தௌபாவுடைய வாசல் உங்களுக்காக திறந்து இருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுகுமுல் மௌத். அல்லாஹ் கூறுகிறான், எவர் பாவங்கள் செய்துவிட்டு மரணம் நெருங்கும் போது என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதான் பாவம் செஞ்சிருப்போம், நிறைய பாவம் செஞ்சிருப்போம், அல்லாஹ்ட்ட மெதுவாக கேட்டுக்கிறலாம். ஒரு உம்ராவில் போய் சரி பண்ணிக்கிறலாம், ஒரு ஹஜ்ஜில போய் சரி பண்ணிக்கிறலாம். சில நபர்களுக்கு எண்ணங்கள் அப்படி ஓடும்,
பாவம் நிறைய செய்தாலும் அல்லாஹ் இடத்துல கேட்பதற்கு மனம் வராது. இருந்தாலும் ஒரு உம்ரா பண்ணிக்கிறாம, பாவம் கழிஞ்சிருமே, ஒரு ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜில பிறந்த பாலகனை போல ஆயிராம அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் மௌத்து எந்த நேரத்தில் வேண்டாலும் வரலாம். மௌத்து எந்த நேரத்தில் வேண்டாலும் வரலாம். ஆனால் அந்த மரண நேரம் நெருங்குகின்ற போது அவன் பாவமன்னிப்பு கேட்டால் நான் அவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். தீமைகளும் நன்மையும் அவர்களுக்கு இரண்டாக நான் காட்டவில்லையா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது நன்மை, இது தீன்மை என்று அவர்களுக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்மளுக்கு தெரியும் அல்லவா எது நன்மை எது தீமை, நம்மளுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை பாவத்தினால் முழுகி கிடைக்கிறோம், பாவத்தினால் முழுகி கிடைக்கிறோம். அந்த பாவத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வரதுக்கு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, கால இன்னஹு லைனாஹு அலா கல்பிஹி வ இன்னஹு லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மியத. எனது உள்ளத்தில் ஏதாவது கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டால் நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பை தேடுறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவன் பாவமன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய ஒரு வரம். இன்னைக்கு நம்மெல்லாம் யாராவது என்னுடைய பாவத்துக்காக வேண்டி யாராவது துவா செய்ய சொன்னாங்களும் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறோம். ஒரு ஆள் இருக்காரு, எங்க நிறைய நான் பாவம் செஞ்சிருக்கேங்க, நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேங்க, ரொம்ப மோசமான செயலாம் செஞ்சிருக்கேங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தீங்களா? அவர் சொல்லும் போது அவர் கேட்டு அவருக்காக வேண்டி இவர் பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்து குலத்தின் கிளையான காமிரியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. யார் ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாங்க. விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்து நீனா கேட்பமல்லவா, தவறே செய்யாம இருந்தாலும் நீனா அப்படிமோ, தவறு செஞ்சவனுக்கு மேல வச்சு கொண்டாடுவோம். உள்ள சமுதாயம் இப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீனா அப்படின்னு கேட்டான். மறுபடியும் சொன்னா, யார சொல்லலாம், தவறு செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் பெற்றெடுத்துட்டு வா அப்படின்னாங்க. 2 வருஷம் கழிச்சு வா அப்படின்ட்டாங்க. அந்த குழந்தை பிறந்து தன்னுடைய உணவை தன்னுடைய கையினால் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பையன் ஆளாகி விட்டான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி தண்டனை பெருநாளுடைய தொழுகை தடல தண்டனை கொடுத்தார்களோ அதே மாதிரி இந்த பெண்மணிக்கும் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் போது கல்ல கொண்டு எறிகிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்ல கொண்டு எரியும் போது அந்த அம்மாவுடைய உடம்புல அந்த கல் பட்டு ரத்தங்கள் பீச்சுன்னு அடித்தது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்புல பட்ட உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணை இவளோட ரத்தம் என்னுடைய உடம்பிலே பட்டுவிட்டது என்ற ஒரு கேவலமான முறையை கருதினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டே, காலிதே உன்னுடைய வார்த்தையை அடக்கிக்கொள், உன்னுடைய வார்த்தையை நீ அடக்கிக்கொள். அந்த பெண்மணி தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டாள். ஒரு கல் எறி அந்த பெண் மீது பட்ட உடனேயே அந்த பெண்மணி சொர்க்கவாதி அல்லாஹ் மாற்றி விட்டான். அந்த வாயை உன்னுடைய வார்த்தையை அமைதியாக்கிக்கொள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி
பாவமன்னிப்பு தண்டனை வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகை நடத்தி மாயிசுபுன மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்று இந்த பெண்மணிக்கும் துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் காலத்துல பாவத்தை ரசூலுல்லாஹ் கண் முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க. சஹாபாக்கள் மத்தியில் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு தவறுனா தவறு பக்கம் போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, பாவத்தின் பக்கம் போகவே மாட்டாங்க. ஆனால் பாவமன்னிப்பு தேடுவதில் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் நபி அவர்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீங்கள் பாவமே செய்யாமல் இருந்தாலும் கூட நீங்க அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பை தேடுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய பார்வை பாவத்தின் பக்கம் போயிருக்கும். உங்களுடைய பார்வை பாவத்தின் பக்கம் போயிருக்கும். அதனால என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், சலஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சஹாபி. அந்த சஹாபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலைக்காக வேண்டி, சொந்த வேலைக்காக வேண்டி வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு. சலஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு செல்லும் போது, ஒரு வழியாக தெரு வழியாக செல்லும் போது அங்க இருந்த ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டு இருந்தார். அந்த குளிக்கக்கூடிய அந்த பெண்மணியை சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து விட்டார்கள். இதுதான் கண் செய்யக்கூடிய பாவம். நம்மளுக்கு தெரியாது, கண் செய்யக்கூடிய பாவம் நம்மளுக்கு தெரியாது. தன்னை அறியாமலே எங்கேயாவது வாகனத்தில் போய்கிட்டு இருப்போம், எங்கேயாவது திடீர்னு பார்த்துருவோம். பார்த்தோன்னே அதுக்கப்புறம் இதே போய் பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கவலைகள் ஓடும். அதை நினைச்சு உணரக்கூடியவர்கள் நல்லவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண் குளிப்பதை மறுபடியும் பார்த்து விட்டார்கள். மறுபடியும் பார்த்துவிட்டு தன்னுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் வகை மூலமாக என்னையை கேவலப்படுத்தி விடுவானோ, என்னுடைய பார்வை விபச்சாரம் செய்து விட்டது, என்னுடைய பார்வை விபச்சாரம் செய்து விட்டது என்ற ஒரு வகையை அல்லாஹ் இறக்கி என்னையை கேவலப்படுத்தி விடுவானோ என்ற ஒரு நோக்கத்தோடு சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மலை மீது உச்சியில ஏறிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே 40 நாள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஒரு சின்ன நம்மளுடைய பார்வைக்கு வேண்டாலும் தன்னுடைய தோல்ல இருக்கிற ஒரு தூசி ஏதாவது ஊதி விட்டா ஓடிடும், அதை மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது ஒரு அச்சத்தை உண்டாக்கியது. பாவத்திலிருந்து முழுமையாக நாம் விடுதலை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாளைக்கு நீ பாவியாக அல்லாஹ் என்னை அழைக்க கூடாது, நல்லவர்களாக அல்லாஹ் என்னை அழைக்க வேண்டும் நோக்கத்தோடு சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதே போன்றுதான் சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 40 நாள் மலையின் உச்சியில இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி, இப்படியாப்பட்ட ஒரு தோழர் அங்க இருந்து பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார், நான் அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்ற சுப செய்தியை நீ அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் ஸலாம் மூலமா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் ஸலாம் அவர்கள் வந்தார்கள், நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மலையின் உச்சியில இருந்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார். நாம் செஞ்ச ஒரு பார்வையின் காரணமாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடுவானே, வகி இறக்கி விடுவானே என்ற ஒரு கவலையோடு ஒரு அச்சத்தோடு அவர்கள் மலை உச்சி மீது பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் அவரை மன்னித்து விட்டேன் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் உங்களிடத்தில் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கணுமா இல்லையா, அவங்க தேடணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா 2 சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு சொன்னார்கள், உங்களுக்கு நான் உத்தரவு போடுகிறேன், இன்னைக்கு இரவுக்குள்ள சலஃபா ரலியல்லாஹு தஆலா அவரை நீ தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க. 2 சஹாபாக்களும் தேடுறாங்க, பிடிக்க முடியல. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் எப்போதுமே இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க.
அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, இரவு நேரம் தூங்க மாட்டாங்க. மக்களுக்கு மத்தியில, ஊருக்கு மத்தியில சுத்தி, இந்த எப்படி குறுக்கால சுத்தி வராங்களோ அதே போன்று சுத்தி வரக்கூடியவர்கள். மக்களுக்கு நல்லது கிட்ட செய்யணும், போன வரணும், ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஒரு குகை மாறி அதில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது மலையிலிருந்து கீழே இறங்கித்தானே வரணும் அப்படின்னு. இரவு நேரத்தை அவர்கள் இறங்கி கீழே வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சலபா ரலியல்லாஹு தஆலா பிடித்து விட்டார்கள். பிடித்து விட்டு சொன்னாங்க, என்னை விட்டுருங்க, நான் பாவி ஆயிட்டேன். என்னுடைய கண் பார்வை செஞ்ச பாவத்தினால் நான் பாவி ஆயிட்டேன். அல்லாஹ் என்னை வஹி மூலியமா என்னை கேவலப்படுத்தி விடுவான். எனக்கு நாளைக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமா இருக்குது, என்னை விடுங்க அப்படின்னு சலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது புலம்புறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அழுகாதீர்கள், உங்களுக்கு ஒரு சுப செய்தி உண்டு, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு கொண்டு வரப்பட்டது. சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஒரு கண் பார்வை செஞ்ச ஒரு தவறினால், நபி அவர்களே, அந்த பொன்னான முகத்தை பார்ப்பதற்கு என்னுடைய மனம் எப்படி வரும்? நான் செஞ்ச பாவம் மிகப்பெரிய பாவம் அல்லவா? என்னுடைய கண் செஞ்ச பாவம் எவ்வளவு பெரிய பாவம், என்னை வகை மூலியமா கேவலப்படுத்தி விடுவான் என்ற ஒரு அச்சத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவானா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவானா கேட்கிறாங்க. ஒரு கண் பார்வை செஞ்ச ஒரு பாவத்தினால் அந்த சஹாபி எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். தெரிந்தும் பாவம் செய்கிறோம், தெரியாமலும் பாவம் செய்கிறோம். நம்ம என்னைக்காவது உணர்ந்து நம்முடைய அல்லாஹ் தன்னுடைய சஜிதாவில கடந்து அல்லாஹ் நம்ம என்னைக்காவது பாவ மன்னிப்பு தேடி இருப்போமா? கேட்டா ரமலான்ல கேட்போம், அப்படி இல்லையா அரபாவுடைய நாள்ல கேட்போம், அப்படி இல்லையா உம்ராவுக்கு போவோம், அப்படி இல்லையா ஹஜ்ஜுக்கு போவோம். சலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு வேதனையோடு அழுது கொண்டு வந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு தலையை தடவி தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து, நீ கவலைப்படாதே, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். நீ செஞ்ச தௌபாவின் காரணமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று அந்த நற்செய்தியை சொல்லும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவோடு சலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க நம்ம எவ்வளவு தவறுகள் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளவு பாவம் செய்யறோம். நம்முடைய பாவத்தை நம்ம என்னைக்கு உணர்ந்துறோமோ அவன் தான் உண்மையான முஸ்லிம். பாவத்தை உணராதவர்கள் அல்லாஹ் அவர் வேற மாதிரி அல்லாஹ் வச்சிருவான். நாம் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்க் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். நம்முடைய குழந்தை செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறான். சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுக்கிறான். எது மூலியமா? தௌபா மூலியமாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ஹரம் ஏந்தி அல்லாஹ்விடே பாவ மன்னிப்பு யார் தேடி விட்டாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, முசிபத்து, நோய் நொடி எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து தௌபாவின் காரணமா அல்லாஹ் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான். ஒரு சஹாபி அல்லாஹ் இன்னைக்கு நம்மள வசதியோடு அல்லாஹ் வச்சிருக்கான், அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக, எந்த விதமான குறையும் இல்லாம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உடுத்துவதற்கு ஆடையெல்லாம் சில சஹாபாக்கள்கிட்ட இருக்காது. அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, சில சஹாபிகள்லாம் அந்த மையத்து துணி இருக்கு பார்த்தீங்களா, மையத்து ஜனாசா கஃபன் போட்டு அடக்கம் பண்ணி உள்ள ஒன்று வச்சிருவாங்க. அந்த மையத்தை நோண்டி அந்த கபரை நோண்டி எடுத்து அந்த மையத்து துணியை எடுத்து அதை சுத்தம் செய்து அதை என்ன செய்வாங்க, காய வைத்து கடத்தல கொண்டு விட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் உண்ணுவார்கள். இதுல ஒரு சஹாபி இரவு நேரத்தில் அப்போதான் ஜனாசா அடக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜனாசா அடக்கப்பட்டவுடன் இரவு நேரத்தில் போய் அந்த ஜனாசாவை நோண்டி எடுக்கிறார்கள். நோண்டி எடுத்தவுடன் ஜனாசா எடுக்கப்பட்ட உடனே பொதுவாகவே ஜனாசா துணி எடுத்தா உடம்புல ஒண்ணுமே இருக்காது அல்லவா, இருந்தாலும் அது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய இச்சைக்கு அந்த சஹாபிகள் ஆளாகி அந்த பெண்ணை அந்த மையத்தோடு ஜனாசையை ஆரம்பித்து விட்டார்.
எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சஹாபி எழுச்சி வெளியே வரும்போது ஒரு சத்தம் ஒன்று வருகிறது. நான் சுத்தமான ஒரு பெண்மணி, நான் சுத்தமான ஒரு பெண்மணி, நல்லவர்கள் குளிப்பாட்டி நல்லவர்கள் தொலை வைத்து கபர்ல அடக்கம் செய்த என்ன சுத்தமான ஒரு பெண்மணியை நீ அசிங்கப்படுத்தி விட்டாயே என்ற ஒரு செய்தி கபர்ல இருந்து வரும்போது அந்த சஹாபி கைகாலெல்லாம் நடுங்கி, யார சூழல்லா, நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டனே, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் இந்த இடத்துல இறங்குவதற்கு முன்னாடி என்ன கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீ ஓடிவிடு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சஹாபி ஓடிட்டான். 40 நாள் நாம் செஞ்ச தவற நினைத்து நினைத்து 40 நாள் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், மழையிலையும் வெயிலையும் கடந்து பாலைவனத்தில் கடந்து அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவில் கடந்து மன்றாடி கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். பொதுவாகவே நம்ம தவறு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, என்னுடைய அடியான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பதில் தாராளமானவன், கருணையாளன். அப்படி இருக்கும் போது மன்னிப்பு அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் அந்த சஹாபி மன்னிப்பு கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கண்டித்தான். யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வா நான் அல்லாஹ்வா? நீங்க கருணையாளனா நான் கருணையாளனா? மன்னிப்பதில் நீங்கள் பெரியவரா நான் பெரியவரா என்ற வார்த்தையை ஜிப்ரீல் மூலியமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து நடுங்கி போய் அந்த சஹாபி அழைத்து வந்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற நற்செய்தியை சொல்லும் போது அந்த சஹாபி அவர்களும் அதே நேரத்தில் இறந்து விட்டார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில 60க்கும் 70க்கும் மத்தியில தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே ஒரு சுத்தமா வச்சுக்கணும். நம்ம தொழுகைக்கு வரும்போது வெள்ளச்சட்டை போட்டு வரோம், கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்ல வெள்ளச்சட்டையெல்லாம் போட்டு கம்பீரமா போறோம். அதே மாதிரி நம்முடைய உள்ளம் அதே போன்று இருக்கணும். நம்முடைய வெளியுடைய தோற்றம் மட்டும் அழகா இருந்தா மட்டும் பத்தாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளம் என்பது நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாம உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை பாவத்திலிருந்து வெளியாக்குவாயாக, பரிசுத்தம் உள்ள உள்ளமாக நீ ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ் இடத்தில் அதிகமாக நாம் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரம் சஹாபாக்கள் நசீஹத் பண்ணும் போதெல்லாம் சொல்வார்கள், அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்யுங்க. ஹபீபுன் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னாங்க. ஹபீபுன் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா அல்லாஹ், யா ரசூல், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிப்பதில் தாராளமா, நீ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேளு. அப்படி உனக்கு மனம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுகிறதா, உன்னுடைய தாயின் மூலியமாக உனக்காக உன்னுடைய பாவ மன்னிப்பு தேட சொல்லு அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இறந்துட்டாங்க, என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. உன்னுடைய தாய் இறந்தாலும் உன்னுடைய தாயினுடைய சகோதரி இருப்பாங்க அல்லவா, அவங்ககிட்ட போய் சொல்லி எனக்காக நீ பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவ மன்னிப்பு தேடுவதில் நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? யா அல்லாஹ் என்று கேட்பதை விட யா ரஹீம், யா கஃபூர், யா ஹய்யூ யா கய்யூம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அலிஃப் லாம் மீம் ஸாத், இப்படியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதில் ரொம்பவும் தாராளமானவன், கண்ணியமிக்கவன். அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமா கேட்கணும். நம்ம நினைக்கிறோம் அல்லவா, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் நாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும், இந்த பிரச்சனை எதுக்காக வேண்டி வந்தது, இந்த கவலை எதுக்காக வேண்டி வந்தது,
எப்படி வந்துச்சு? ஏன் சண்டைகள் அடிக்கடி வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் வருது? பையனுக்கும் தகப்பனுக்கும் அடிக்கடி இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசித்து பார்த்தோம் என்றால் அந்த தவறு நம்மகிட்ட தான் இருக்கும். அந்த தவறு நம்மகிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம அல்லாட்டையா அல்லாஹ் இருகரம் ஏந்தி அல்லாட்ட ரொம்ப நேரம்லாம் கேட்க வேண்டிய அவசியம். அல்லாட்ட கையேந்தியா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் மன்னிச்சு, என்னுடைய பாவத்தினால் எனக்கு வரக்கூடிய சோதனை, முசிபத்து, நோய் நொடி எல்லாத்தையும் விட்டு எனக்கு பாதுகாப்பு கூடி, என்னுடைய பாவத்தினால் என்னுடைய குடும்பத்தின் சோதனை செய்து விடாதே. ஏன் தெரியுமா? ஒருவர் யாராவது கடுமையான பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தின் காரணமா குடும்பத்தையும் மாட்டி எடுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாதாரண விஷயம் அல்ல. பாவ மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல, குடும்பத்தையும் மாட்டி எடுக்கும். ரிசுக்குல அடி விழும், பொருளாதாரத்தில் அடி விழும், வாழ்க்கையில் அடி விழும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அடி விழும். ஆனா எல்லாத்தையும் விட நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்றா தௌபா என்று அந்த பாவமண்டி பட்டு யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குகிறான். அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா நோயும் முசிபத்து விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 20 வருஷமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க. எத்தனை வருஷமா? 20 வருஷமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நெருக்கமா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம மனைவிட்டு நெருக்கமா இருக்கிறோம், பிள்ளைகிட்ட நெருக்கமா இருக்கிறோம், நண்பர்கள் மூலியமா நெருக்கமா இருக்கிறோம், ஊர் மக்கள் எல்லாத்தையும் நண்பர்கள் எல்லாரோடும் நெருக்கமா இருக்கிறோம். அந்த நெருக்கம் என்பது அல்லாஹ்ட்ட இருக்கணும். அந்த நெருக்கம் என்பது அல்லாஹ்ட்ட இருக்கும் போது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு, பரவாயில்ல என்னுடைய அடியான்பா, என்னுடைய அடியான், அவன் என்கிட்ட நெருக்கமா இருக்கிறான், நான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ஆதமே அந்த மரத்தினுடைய கலையை, அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. சைத்தான் உள்ள வந்தா, சைத்தானுக்கு நம்ம எப்போதும் இடம் கொடுக்கக்கூடாது. சைத்தான் உள்ள வந்த உடனே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சைத்தான் கெடுத்தான். 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2 நபரும் சொர்க்கத்தை நாரடிச்சாங்க. அந்த சொர்க்கத்தை நாரடித்து மிகப்பெரிய பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் காரணம் அல்லாஹ் தூக்கி பூமியில போட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சைத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சைத்தானிகளை போன்ற மனிதர்களுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அதை நம்ம கவனமா இருக்கணும். சைத்தானோட விஷயத்திலும் திரும்ப இடம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள குஃப்ரின் பக்கம் இணையும் பக்கம் நல்லா கொண்டு போயிருவோம். சைத்தான் கொண்டு போயிருவோம். மிகப்பெரிய பாவியாலே நம்ம மாறி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொரு நேரமும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானை சத்தியமாக உன்னுடைய வசனத்தை நான் ஓதுகிறேன். இப்ப அதிகமா நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி, எங்க போனாலும் சரி, அஊது பில்லாஹ் என்ற வார்த்தையை நீ ஓதிக்கொள்ளுங்கள். சைத்தான் உங்க பக்கத்துக்கு அல்லாஹ் வர விட மாட்டான். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு குணம் ஒண்ணு இருந்துச்சு, யார்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க. எது நன்மையோ அதை மட்டும் தான் செய்வார்கள், எது தீமையோ அதை விட்டு விலகுவார்கள். ஒருத்தர் கேட்கப்பட்டது, அபூபக்கரே எப்போ நீங்க பொறுமையா இருக்கீங்க, என்ன காரணம்? பொறுமையா இருப்பதான் சிறப்பு அப்படின்ட்டாங்க. வாழ்க்கையில பொறுமையா இருப்பதான் சிறப்பு. ஏன்னா பொறுமை என்பது மிஞ்சிருச்சு, ரொம்ப பெருமையாயிருச்சுன்னா பாவத்தின் போக்கு நான் போயிருவேன் அப்படின்னாங்களாம். அப்ப பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமா இஸ்திக்பாரோடு அல்லாஹ்விட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லவா, சில சஹாபாக்கள் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொண்டவர்கள். நம்மளும் அல்லாஹ்விட கேட்கணும். கேட்காம இருக்கிறதுனாலதான் மழை வரமாட்டேங்குது. பொதுவாகவே யாராவது பாவங்கள் அதிகமா செஞ்சா மழை வராது, வறுமை தான் அதிகமா வரும், கஷ்டங்கள் அதிகமா வரும், கடன் அதிகமா வரும். ஆனா அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அப்படி பொழிஞ்சுக்கிட்டே இருப்பான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்திட்ட சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விட அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னாங்க. நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, வறண்ட பூமியா கிடக்குது, மழை தண்ணி இல்ல, விவசாயம் எல்லாம் போச்சு, எல்லா நபிமார்கள் விவசாயம் பார்த்தாங்க, ஆடு மேய்ச்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய உம்மத்துமார்கள் அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடினார்கள். தன்னுடைய பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் மலையை இறக்கி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு அல்லாஹ்ட்ட கேட்கவில்லையா, என்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் நீ மலையை நிப்பாட்டி வச்சிருக்கியா, வேணாம் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் ரஹமத்து இறங்கியது.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்மளுக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை நபியவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடினார்களோ அதே போன்று பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவ மன்னிப்பு மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வரக்கூடிய பல முசீபத்து, நோய் நொடி, பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர் வாசிகளையும் உங்களுடைய குழந்தை செல்வங்களையும் உங்களுடைய பேரப்பிள்ளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.